இப்படி தான் கேட்டார். Respected our chief guest, Dr. R. Abhiravi, HOD of Mathematics, respected resource person, Dr. A. Baguluddin Lagos, CID Scientist, sir. Then our faculty members, Dr. S. Sadish Kumar, HOD, Department of Biochemistry, Dr. A. Sundaresan, Dr. C. Anita, Dr. Ramadevi Madam, any other faculty members, and my dear students, almost good afternoon to all of you. Just in the 20th onwards, we are having one more function with the VCSR in the seminar hall C block. தமிழ் அரண் மாணவர்கள் மற்றும் கிறிஸ்ட் நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ் துறை இணைந்து நிகழ்த்தும் தஞ்சை மாவட்ட கல்லூரி மாணவர்களுக்கான தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் கீழடி என்ற சிறப்பு கருத்தரங்குக்கு அமர்ந்திருந்தோம். உங்களை அழைக்காததற்கு காரணம் உங்களுக்கு இங்கே ஒரு விழா இருக்கிறது என்பதனால் அது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றாக இருந்தது. எனவே கொஞ்சம் வருவதற்கு தாமதமானது. அதற்கு முதலில் உங்களிடம் நான் மன்னிப்பு கோருகின்றேன். இந்த தலைப்பை பற்றி அவர்கள் கூறினார்கள். அதாவது மைக்ரோபியல் எரிசிட்டாஸ், அதாவது தூண்டக்கூடிய ஒன்று. இப்போ நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு எரிசிட்டாஸ் தான். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு அமைவதற்கு எங்களாலான எண்ணற்ற முயற்சிகளை வகுப்பறை கல்வியை தாண்டி இந்த கல்வியாண்டில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கே தெரியும். அடிப்படை காரணம், உங்களிடம் சிலபஸ் இருந்தால் போதும், தேவையான நோட்ஸ்களும் யூடியூப் மூலமான கல்வி கற்றல்களும் எளிமையாக நீங்கள் பெற்றுவிடுகின்றீர்கள். அதே சமயம் அரிய பெரிய கருத்துக்கள் உங்களுக்கு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் பல நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீட்டுக்குள்ளே பெண்ணை போட்டு வைத்து விந்தை மனிதர்கள் தலை கவிழ்ந்தாருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் எல்லா ஹெச்ஓடிஸுமே நான் டீனுக்கு வர சொல்லியிருப்பேன். நேற்று ஈவினிங் ஹெச்ஓடிஸ் மீட்டிங் நடக்கும்போது பேசுவோம். இனிமே இன்ஹவுஸ் செமினார் எல்லாத்துக்கும் சிறப்பு பேச்சாளர்களாக நம்முடைய ஹெச்ஓடிகளே ஒருவரை போட வேண்டும் என்று ஒரு 3 மணிக்கு முடிவெடுத்து அதில் முதலில் நமது டாக்டர் ஆர் அபிராமி அவர்களை அரங்கேற்றம் செய்யும் பொழுது நான் சொன்னல, வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களுடைய சிறப்புகள் தெரியாது, வெளியுலகத்துக்கு வந்தால் உங்களுக்கு தான் சொல்றேன். இப்போ அவங்க அரங்கேற்றம் பண்ண பிறகு அரங்கத்தில் எப்படி செஞ்சாலும் தெரியும். அப்போ இவர்களால் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் யூ நோ த பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டீங்க என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாதீங்க. Everybody has got some uniqueness, but because of their having fearless, you are not come out from the fearless. That is the first concept. You come out of the fearless, come to the stage, give lot of program, even if it is total false or wrong, don't worry about it. Don't expect any validation from any others for your actions. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நன்றாக செய்யுங்கள். அதற்கான எந்த வேலிடேஷனும் யாரும் எதிர்பார்க்காதீர்கள். பட் இஃப் யூ ஆர் ட்ரூலி கம் டு இட், ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். அந்த செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள். ஆசிரியர்கள் என்பது ஆயிரக்கணக்கான விதைகளை, நெல்மணிகளை விவசாயிகள் வயலிலே விதைத்துக் கொண்டே செல்வார். அவற்றுக்கு எத்தனை முளைக்கிறது, அவற்றுக்கு எத்தனை களை எடுக்கும் போது சேர்ந்து செல்கிறது, எத்தனை ஆடுபாடு கிடைக்கிறது, எத்தனை கடைசியாக நன்றாக வளர்ந்து பலனை தருகிறது. அப்படி இங்க இருக்கக்கூடிய உங்களில் மேல வந்தா போதும். எனக்கு நிறைய அரங்கு நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 500 பேர் இருந்து பேசிட்டு இருந்துக்கும் 5 பேர் இருந்தாலும் உற்சாகமாக
கவனித்து அதை தன் வாழ்க்கையில் நடைபெறுத்தக்கூடிய மாணவர்கள் இருந்தால் போதும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். சில மாணவர்கள் இங்கு வரவில்லை, கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டாங்க, நீங்க வேலை வாங்குறதுக்கு எங்களுக்குலாம் ஒரு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களுடைய அறியாமை பிற்காலத்தில் these are the days கிடைக்காது. இந்த இடத்துல 3 ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு உட்கார முடியுமா? மத்தியானம் 3 மணிக்கு உட்கார முடியுமா? சனிக்கிழமை உட்கார முடியுமா? These are the time allotted you with permission. வாழ்க்கையில் நமக்கு அப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒரு நேரத்தை உருவாக்கி இருக்கிறார். கொஞ்ச காலங்களில் வீட்டில் துணி திரிகிறார், காலம் மீது கண்ணுறங்கு மகளே, காலம் மீது தவறிவிட்டால் தூக்கமில்லை மகளே. நீங்கள் பெண்கள் அதிகமாக இருப்பதாக சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம், அதற்கடுத்து அடுத்தபடி அப்ப இப்ப என்ன படி? அப்ப இன்று நம்முடைய செமினார்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கூட நான் ஃபர்ஸ்ட் வாசகம் எழுதினா ஓப்பன் எ புக் instead of scrolling on Facebook. Open a book instead of scrolling Facebook. Your life will be changed. அதாவது முகநூலை திருடும் நேரத்தில், திருப்பிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு புத்தகத்தை திறந்தால் உனது வாழ்க்கை நிச்சயமாக மாறுபடும் என எல்லாம் கருதுனார். இன்னைக்கு நான் காலையில் எழுந்துச்சு இவர்களுக்கு வார்த்தை வழங்க வேண்டும். வந்திருக்கிறவர் பெருஞ்சித்திரனுடைய பேத்தி. இன்று வந்திருப்பவர் ஒரு மேடம், பெருஞ்சித்திரன் ஒரு புலவருடைய பேத்தி. 25 ஆண்டுகளாக தமிழ் தொண்டு ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த செலவுல இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்கறது நம்ம யோசிக்கணும். இன்றைய ஃபங்க்ஷன் 25 ஆண்டுகளாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருஞ்சித்திரனார் என்ற புலவருடைய பேத்தி. அவங்க அப்பதான் கேள்விப்பட்டோம். அப்ப அவங்களுடைய மனசுல என்ன? இந்த சமுதாயத்துக்கு வந்துட்டோம், முதல்ல நம்மள ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கணும். மீதி இருக்கக்கூடிய நேரத்தை சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் வகையில் செஞ்சிருந்தா யுவர் ஹார்மோன்ஸ் வில் பி ஹாப்பி, யூ வில் பி ஆல்வேஸ். நான் உண்மையே சொல்றேன், நான் தான் கூட இந்த 67 வயசு ஆகி ஓடிட்டு இருக்கானோ உங்க மாதிரி இளைஞர்களோட பழகிறதுனால, இளைஞரோட பேசுறதுனால, உங்களோட பார்க்கறதுனால, உங்களோட பயணம் செஞ்சதுனால நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ரிட்டையர்ட் ஆகி நான் ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் சொல்லியிருக்கேன். நான் பார்க்குறேன் வாக்கிங்ல காலையில் எப்படி இருக்காங்க, முகத்தோட்டம், நடை, உடை, பாவனை எல்லாமே. அப்ப டைனமிக் பர்சன் இஸ் ஆல்வேஸ் சேயிங். ஃபர்ஸ்ட் திங், நீங்க வீட்டுக்கு போனா கூட தயவு செய்து அம்மாவை உட்கார வச்சு அம்மாவை வேலை பார்க்க வச்சு உட்காராதீங்க. நீங்க எந்த அளவுக்கு வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க பிளட் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கும். முகம் நல்ல பொழிவு, உடம்பு நல்லா இருக்கும், நரம்புகள் நன்றாக இருக்கும், சிந்தனை நன்றாக இருக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்க வேலை பார்க்கட்டும் நம்ம உட்கார்ந்துருப்போம் நினைச்சீங்கன்னா அதனுடைய விளைவு உங்களுக்கு தான் விளைவு வரும். இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். அதனால ஒரு 10 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு ஜஸ்ட் மோட்டிவேஷன் என்ன சொல்லலாம், எலிசிட்டாஸ் ரைட். இந்த எலிசிட்டாஸ் ஒரு கன்வெர்ட் சொல்லிட்டு அதை முடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் who you are inside. நீ யார், உனக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல் ஐடென்டிஃபை பண்ணிக்க. இப்போ அபிராமி மேல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க ரைட்டா. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். நான் நேற்று சொன்ன இன்டோர் சென்டர்ல இப்போ கட்டாயமா 2 ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு டாபிக்ல ஸ்டேஜ்ல வந்து பேசணும். மொத்த எல்லாத்தையும் சொல்லிடுங்க சார். அவங்கள ஸ்டேஜ் கொண்டு வரணும், உங்க திறமையை வெளிப்படுத்தணும். நான் அதை பண்ணி பார்த்தேன். Let your dreams fly. பறக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னேறு. Avoid the fears. பயமே இருக்கக்கூடாது. நான் இன்னும் சாதிப்பேன், என்னால் முடியும். அந்த எண்ணத்தை விதைச்சுட்டே இருக்க. காலையில் எழுந்து I can do. I will win. ஒரு 4 வாசத்தை சொல்லி பாருங்க, தன்னறியாம உற்சாகம் வரும். Be greedy for your ambition. பேராசை, இதில் பேராசை. நான் இவ்வாறு ஆக வேண்டும், இதை செய்ய வேண்டும், என்னால் முடியும்.
இந்த மாதிரி நடை என்ற அதுல ஒரு பேராசையை வையுங்கள். That is, don't compromise with others. நான் வழக்கமா சொல்லுவேன், எனக்கு கொடுத்த கொஸ்டினுக்கு தான் நான் வாழ்க்கை எனக்கு கொடுத்த கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணணும். எல்லாருடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ எங்கள் வீட்டில் நான் போனா கார் எடுத்து போனா இங்கேருந்து போய் காரை நிப்பாட்டி கேட்டை திறந்து அப்புறமேல அதை கொண்டு உள்ள வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவேன். இதே பக்கத்து வீட்டில் அவர் குவாலிஃபை தப்பா சொல்லல, ஒரு 8வது படிச்சிருப்பாரு, அவர் டீச்சராக இருக்காரு, அவங்க வீட்டில் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அவர் அங்கேருந்து வரும்போது அந்த அலாரம் கொடுப்பாரு, அந்த கேட்டு திறக்கணும், அது போகணும், உடனே வந்து கேட்டு திறக்கணும், அப்புறம் தான் உள்ள ஒரு சவுண்ட் வரும் அங்கேருந்து. நான் நினைச்சுக்கிறது இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நம்ம உடம்புலையும் உள்ளத்துலையும் தெம்பு இருக்கிற வரைக்கும். அப்ப நம்ம அவரோட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? நாம எல்லா வேலைகளும் எனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து கொள்ள வேண்டும் என்ற பாலிசியில் இருக்கிறவன் நான். வீட்டில் சாப்பிட்டாலும் நான் தான் என் தட்ட கல்வின்னு சொல்ல, இன்னும் மருமகள் வந்தாருன்னா மாமியார் வந்தாருன்னு சொல்லி இருக்கிறாரு. அவருடைய பாலிசி அங்க சவுண்டு கேட்டாவே கேட்ட தர்றோம். நம்ம நேச்சர் இல்லை, அப்படி போய்க்கணும். அதனால அதை கொஞ்சம் பார்த்துங்க. பி போல்ட், டேக் ரிஸ்க். எந்த பொருள் கொடுத்தாலும் தட்டி கிடைக்காது. என்னால் முடியும், நான் செய்வேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, தருமாறீங்க. ஒரு குழந்தை பயம் இருந்தா எழுந்து நடந்துமா சொல்லுங்க? அது பயம் தெரிஞ்சா எழுதுமா? எழுதுறது விழுவுது, எழுதுறது விழுவுது, பல்லு உடஞ்சிடும், கால் உடஞ்சிடும், தெரியுமா? அதுக்கு தெரியாது. அந்த பயம் இல்லாததுனால தான் அது நடக்க முடிஞ்சது. அதனால கொஞ்சம் அதை பயப்படாதீங்க. சரௌண்ட் யுவர் ரைட் பர்சன். புரியுங்க? சரியான பக்கத்தில் வச்சு முடியாதுன்னு சொல்றவங்க, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றவங்க, நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணாதவங்க, அடுத்தவரை போட்டோ கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பாடியில், அதெல்லாம் வேண்டாம். நல்ல எண்ணங்கள், நல்ல விதைகள் நம்ம வளர வைக்கும். நான் தான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் அவங்களை நெகட்டிவாக எஸ்டிமேட் பண்ணாதீங்க. தட் இஸ் த காலிபரேஷன் பாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு திருப்தியை முதல் கூட சொன்னால் அதுக்கு பேர் காலிபரேஷன். தமிழில் சொல்லுவாங்க, அவர் அப்படித்தான். புரியுது? அவரு அப்படித்தான், நம்ம கோச்சிக்க முடியாது. வெப்பரத்தையில கசப்புதான், அது அப்படித்தான், அது காலிபரேஷன். அது மாதிரி நம்ம சொல்ல சில மனிதர்கள் வருத்தம் படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அதனால சரௌண்ட் யுவர்செல்ஃப் ரைட் பர்சன். டோன்ட் டேக் சீரியஸ் ஃபார் தி ஃபெயிலியர். டோன்ட் ப்ளீஸ் எவ்ரி டைம். எல்லாத்துக்கும் ஒருத்தர் போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே மீடியா இருக்கு, எத்தனை கற்றுக்க முடியும். டோன்ட் ஃபர்கெட் யுவர் பாஸ்ட் லைஃப். கடந்து வந்த பாதையை நீ எந்த உயர்நிலைக்கு போனாலும் மறக்காதீர்கள். அவாய்ட் ஆஸ்கிங் எக்ஸ்கியூஸ். அடிக்கடி மன்னிப்பு கேட்பதை தவிருங்கள். டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.